நல்ல ஆண்டவர், మంచి దేవా, இந்த ராத்திரி வேளையிலே ఈ రాత్రి సమయంలో இப்படியாக தேவ பிள்ளைகளை காணும்படி, ఇలాగ దేవుని బిడ్డలు చూడడానికి, தேவ ஊழியரை காணும்படி, దేవుని దైవ సేవకులు చూడడానికి அடியனுக்கு தந்த தயவுக்காய், దాసునికి ఇచ్చిన సమయాన్ని బట్టి, கிருபைக்காய், కృప కొరకై இந்த ராத்திரி வேளையிலே ఈ రాత్రి సమయంలో பரிசுத்த ஆவியானவரே, పరిశుద్ధాత్మ దేవా, பாதத்திலே నీ పాదములో கோடி முத்தம் செய்கிறேன். కోట్లాది మరి ముద్దు పెడుతున్నా. இந்த இரவு கனப்படுத்தும், ఈ రాత్రిలో గణపరచడానికి, இந்த ராத்திரி விடுதலை நாளா இருக்கட்டும், ఈ రాత్రి విడుదల రాత్రిగా ఉన్నది. கிருபை இறக்கித்தாரும், కృపను అనుగ్రహించునుగా, இந்த வல்லமை இறக்கித்தாரும், నీ వల్లమును నీ శక్తిని పంపించు. உலாபத்துக்காய் சோதரம், మా మధ్యలో సంచరిస్తున్నదకై స్తోత్రం, கிருபைக்காய் சோதரம், కృప కొరకై స్తోత్రం, வல்லமைக்காய் சோதரம், నీ శక్తి కొరకై స్తోత్రం. ஒவ்வொருவரும் ఒక్కొక్కరిని ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறேன், ఆశీర్వదించునుగా, அவர்களை விடுவித்துக் கொண்டிருக்கிறேன், విడిపించి ఉన్నారు. அவருடைய கட்டுகள் அறந்து கொண்டிருக்கிறது, బంధకాలు తెగిపోతున్నాయి. கிருபை இறக்கி கொண்டிருக்கிறீர். మీ కృప வெளிச்சத்தை காணட்டும், వెలుగును చూడండి, நன்மையை பெறட்டும், మేలులు పొందుకొని, ஒவ்வொரு நன்மையை பெறட்டும், ఒక్కొక్కరు మేలులు పొందని இயேசு நாமத்தில் பிதாவே, యేసు నామములో ప్రార్థిస్తున్నా. ஆமென். அல்லேலூயா. கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தில், கணக்கிடக்காத தங்கம் இயேசு ராஜநாமத்தில். கவிதை பாடுவேன், கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தில், கணக்கிடக்காத தங்கம் இயேசு ராஜநாமத்தில். கவிதை பாடுவேன், பாலுந்தெனுமாறாய் ஓடுகிற தேசம், பரிசுத்த பரமன் தந்த ஜீவ தேசம். பாலுந்தெனுமாறாய் ஓடுகிற தேசம், பரிசுத்த பரமன் தந்த ஜீவ தேசம். மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பு கீதம் பாடும், மீட்கப்பட்ட கூட்டம் மீட்பு கீதம் பாடும். மெசியா இயேசுவே முகங்கண்டு ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம், பரலோகில் ஆனந்தம். கவிதை பாடுவேன், சுத்தம் பசு பொன்னாம், நகரத்தின் அஸ்திவாரம் வச்சர கல்கலாம். நகரத்தின் வாசல் சுத்தம் பசு பொன்னாம், நகரத்தின் அஸ்திவாரம் வச்சர கல்கலாம். சந்திரன் சூரியன் வெளிச்சமே இல்லை, சந்திரன் சூரியன் வெளிச்சமே இல்லை. ரட்சிப்பின் ஜனங்களோ அதில் நடப்பார்களே, தேவனே வெளிச்சமாம், இயேசுவே வெளிச்சமாம், தேவனே வெளிச்சமாம், இயேசுவே வெளிச்சமாம். கவிதை பாடுவேன், பரலோகில் ஜொலிக்கும் வச்சிரக்கல் இந்திர நீல சந்திர காந்தமும். 12 முத்துக்கள் பரலோகில் ஜொலிக்கும் வச்சிரக்கல் இந்திர நீல சந்திர காந்தமும். மரகத கோமதகம் படித பச்சை புஷ்பரகம், மரகத கோமதகம் படித பச்சை புஷ்பரகம். பைடூரியத்து நேரம் சுகந்தி ஆனந்தம், சுகந்தி ஆனந்தம், சுகந்தி ஆனந்தம். கவிதை பாடுவேன் கானானின் தேசத்தில், கணக்கிடக்காத தங்கம் இயேசு ராஜநாமத்தில். கவிதை பாடுவேன்,
சார் லல்லாண்டவர் என்னை 1993 மரியாதைக்குரிய பாஸ்டர் சேகர் சாமுவேல் ஐயா, மறைந்த பாஸ்டர் டேவிட் ராஜ்முடி டீமாக வருவாங்க. அந்த நாட்களில் ஒரு கிராமத்தில் கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறது சொன்னாங்க. நான் ஆர்சி கிறிஸ்டின். நான் என் மனைவி இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த முஸ்லீம். அவங்க அந்த நாட்களில் அந்த கிராமத்தில் பிடிவாத பண்ணி எங்களை அழைத்தாங்க. நான் ஆர்சியாக இருக்கிறதுனால அந்த அந்த கிருவம் எனக்கு இருக்கும். அந்த கிருவம் அப்படியே என் மனசில் இருக்கும். நான் அது கொஞ்சம் மோசமான அதிகாரப்பூர்வமாக வாழ்ந்தவன. நாங்கள் இந்த ஊரில் கிராமத்தில் ஊர் தலைவர் மாதிரி, அரசியல் தலைவர் மாதிரி அப்படியே இருப்பேன் நான். அதனால் பாஸ்டர் சொல்கிறதெல்லாம் நான் அதிகம் கேட்காதபடி அலட்சியப்படுத்தினேன். அவர் இது மாதிரி ஒரு ஆள் அனுப்பி என்னை அங்கே அழைத்துட்டு வர சொல்லிட்டார். அது ஒரு கிராமம். எனக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஒரு சேர் போட்டு ஓரமாக உட்காந்துருந்தேன். அவர் கப்பல் இன்ஜினியர். அவர் பாடலை பாடி, அவர் ஏற்கனவே கிட்னி ஆப்ரேஷன் பண்ணவர். அவர் அது மாதிரிலாம் பாடக்கூடாது, இப்படி சத்தமும் கொடுக்கக்கூடாது. இந்த கிராமத்தில் பனி பெய்து கொண்டு இருக்கிறது கிராமம். அந்த பனி நேரங்களிலே அவர் பேசினது, கர்த்தருடைய வார்த்தை, அவர் பாடிய பாடல் அப்படியே என்னுடைய உள்ளத்தை சதையாக்கிடுச்சு. பெருமாப்பு உள்ளவன் நான். ரொம்ப அகங்காரம், ஆணவம் ஜாஸ்தி, எனக்கு தைரியமும் ஜாஸ்தி. லட்சியமாக என்னென்ன நம்ம ஃபாதர்லாம் வரும்போது ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வருவாங்க. நம்ம அவங்க காலில் விழுவோம், ஆசீர்வாதம் பெறுவோம். இவங்க இப்படின்னு நினச்சி மனசில் நினச்சேன். கர்த்தந்த இரவிலே என் கிருவலான்னு அகற்றி எனக்கு சதையான உள்ளத்தை தந்து அவர் செய்தி கொடுத்து முடித்த உடனே யாரெல்லாம் ஆண்டவர் ஏற்றுக்கிறீங்கன்னு கேட்ட பொழுது முதலாவது ஆளாக போய் நான் முழங்கால் பணியிட்டு என்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்தேன் ஆண்டவர்கிட்ட. அந்த நாட்களிலிருந்து ஆண்டவர் எனக்கு ஒரு மகள் இருந்தா, ஒரு 8 வருஷத்துக்கு குழந்தை கிடையாது. 8 வருஷத்துக்கு குழந்தை வேணும்னு நான் ஆலயத்தில் ஆண்டவர்கிட்ட போகும்பொழுதெல்லாம் என் மனசில் அப்படியே முழுமையாக ஒப்பு கொடுப்பேன். டாக்டர்லாம் சொல்லிட்டாங்க கர்ப்பப்பை வளர்ச்சியில் குழந்தை பிறக்காதுன்னு. என்னுடைய விருப்பம் ஆண் வாரிசு வேணுங்கிற ஒரு ஆரம்பத்தில் அப்படி ரட்சிக்கப்பட்டதுனால எனக்கு ஒரு ஆர்வம் அதில் இருந்துச்சு. ஆண்டவர் இதுமாரி கன்வென்ஷன் மீட்டிங் போட்டிருந்தோம். அந்த மீட்டிங்கில் அந்த ஊழியர் சொன்னார், நீ வருஷம் திரும்பறதுக்குள்ள ஒரு ஆண் குமாரன் கர்த்தர் உனக்கு தராரு, அது மாத்திரமில்லை நீ 100 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன்னு சொன்னார். அந்த மீட்டிங்கை நான் அந்த நாட்களில் ஒரு 13,000 செலவு பண்ணி மீட்டிங் நடத்துனாங்க. வெளிநாட்டுக்காரங்க. அவங்க ஏதாவது உங்களுக்கு எதிர்பார்ப்புக்குன்னு என்னை பார்த்தாங்க. எனக்கு அந்த மாதிரியான எண்ணமும் இல்லை, அவங்கள நான் கண்டுக்கவும் இல்லை. என்னுடைய கர்த்தருக்கு நம்ம ஏதாக்கிலும் செய்யணும்னு சொல்லி அவங்கள நான் அந்த முடிவை எடுத்து செய்தேன். வருஷம் திரும்பறதுக்குள்ள 1,30,000 ரூபாய் கிடைப்பதற்கு ஆண்டவர் ஆசீர்வதித்தார். என்ன நான் அது பணம் வட்டிக்கு வாங்கி தான் நான் மீட்டிங் நடத்தினேன். அந்த பணமும் கொடுத்து 10வது மாதம் சாமுவேல் பிறந்துட்டாரு. அதிலிருந்து நானே வாழ்க்கையிலே கர்த்தரை தவிர ஒரு தெய்வம் இல்லை, அவர் என்ன சொல்றாரோ அப்படிதான் நடப்பேன். ஆமென். அதே தான் வாழ்க்கை. நம்ம வாழ்க்கை அதுதான். ஆண்டவர் என்னை அதிசயமா நடத்தினார். அவர் நடத்தின விதம்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். விடிய விடிய எழுத பேனா மை பெறாதுங்கிற மாதிரி எனக்கு செய்த அற்புதங்கள்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். நல்லா நான் பலசாலியாக இருப்பேன். என்னை கண்டாலே பயப்படுவாங்க. திடீர்னு சிக்காயி கை காலெல்லாம் பிடிச்சி இழுத்துருச்சு. ஆனால் என்னுடைய நம்பிக்கையும் என்னுடைய மன விருப்பமும் ஒரு நாளும் மாறாதபடி கர்த்தரை தேடிக்கிட்டே இருக்கும். நான் இந்த மரத்தொழில் செய்துக்கிட்டு இருந்தேன். இந்த கட்டடத்துக்கு சைஸ் எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அது செய்கிறது, நில ஜன்னல்லாம் அறுத்து விற்கிறது என்னுடைய வேலை. நல்ல வருமானம் வரும். அப்போ அந்த ஓனரை என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு,
உனக்கு தொழில் ரீதியாக உனக்கு ஏதோ வேலை பாடு செஞ்சுட்டாங்க, நீ வந்துட்டு எங்களுடைய நீ எது செய்ய வேணாம், நான் போகிற இடத்துக்கு நீ வந்துட்டா போகிறோம், நான் மற்ற செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னார். அப்போ அவர் பெரிய பணக்காரு, காரைக்கால் பகுதியில் ஒரு பெரிய மில்லு ஓனர். அப்போ நான் சொன்னேன், இங்கே வாங்கன்னு. அவர் தம்பி தம்பின்னு சொல்லுவேன். இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, குறி சொல்லுதில்லை, கர்த்தர் என்னை கைவிட மாட்டான்னு சொன்னேன். கர்த்தர் நல்லவர், என்னை கைவிடவே இல்லை. திரும்பவும் ஐயாவுக்குலாம் தெரியும், என்னுடைய பலகீனெல்லாம் தெரியும். பைபிள் எடுத்துட்டு போக முடியாதனால ஒரு முறை என்னுடைய தலைமை போதவர்கள் என்னை அடிச்சுட்டு போனார் ஒரு திருமணத்திற்கு. ஒரு என்னை பஸ்லேயே நிற்க முடியாது, ஆனால் ஒரு ரஷ்யா கூட்டம் இருக்குது. அவர் எப்பொழுதும் போல வழக்கமாக அவர் கொடுத்ததில்லை, அவர் வேதாகமாக அந்த பேக்கை அப்படியே என் கையில் கொடுத்துட்டார். வயலில் இருக்கிற நாற்று முடி இருக்குல்ல, அது கூட ஒன்று கூட என்ன கையால் தூக்கி கொடுக்க முடியாது, அவ்வளோ வேலை எனக்கு கிடையாது. வயலில் நடுற நாற்று நடுகிறாங்களே, அந்த முடியை எடுத்து நாற்று ஒரு எங்கள் வயலில் கேட்டாங்க, ஆட்கள் எடுத்து கொடுங்கன்னு, என்னால் எடுத்து கொடுக்க முடியல. அங்கேயே தடுமாறி விழுந்துட்டு என்னை கையில் கொடுத்து ரொம்ப தூரம் அழைச்சிட்டு வந்தாங்க. அவ்வளோ பலகீனமான இருந்த எனக்கு திரும்ப நிறைய கடன் சூழ்நிலை வந்துருச்சு. திடீர்னு லட்சக்கணக்கான ரூபாய் கடனாளி ஆகிட்டேன். டிராக்டர் கிட்டலாம் வச்சுருந்தேன், எல்லாம் விற்றுட்டேன். கடன் அதிகமாகிடுச்சு. நான் மறுத்திடலான்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனைவி வந்துட்டாங்க, சின்ன வயசு அவங்களெல்லாம் இருப்பாங்க. ஒரு பாப்பா வீட்டில் இருக்கா, பையனை அழைச்சிட்டு வந்திருந்தா, சாப்பாடு கொடுத்துட்டு அவன் என்னை கட்டி கட்டி பிடிக்கிறான், விட மாட்டான்னு. வண்டியிலே போகலான்றான், சைகாலில், சின்ன பிள்ளை. வண்டியிலே போகலாம்ல, வண்டி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்ய போகிறேன்னு காட்டுறான் சைகால்லையே. சூப்பர் எக்ஸல் வண்டி வச்சுருந்தேன் நான். அப்போ சரி வீட்டுக்கு போகலாமா, என்ன செய்யலான்னு சொல்லிட்டு போய் புல்பிட்டிட்ட போய் நின்று அப்படியே நான் ஆண்டவரை நோக்கி கண் கலங்கி அழுதேன். என்ன அறியாமலே தண்ணி வந்துருச்சு. ஆண்டவர் சமூகத்தில் மட்டும்தான் நான் அழுதுருக்கிற, வேறு எங்கேயும் நான் அழுததே கிடையாது. கர்த்தர் நல்லவர், அல்லேலூயா. அவர்கிட்ட வந்துட்டா மட்டும் நான் குப்பை மாதிரி ஆயிடுவேன். ஆண்டவர் சமூகத்தில் வந்துட்டா அப்படியே கண்ணீர் தண்ணீராக மாறும், அப்படியே என்னை மறந்துடுவேன் நான். ஆண்டவர் சொன்னார், நீ எழுந்து உன் மனைவி பிள்ளையை அழைச்சிட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன பிற்பாடு கர்த்தர்கிட்ட நான் ஒப்பு கொடுத்த ஜெபம் பண்ணேன். என்னுடைய கை காலெல்லாம் அந்த வலி ஊசி 100 ஊசி 200 1,00,000 ஊசி குத்துன மாதிரி கையும் காலும் குத்தும். மற்ற உடல் பகுதியெல்லாம் அதிகம் ஒன்றும் செய்யாது. கையை தூக்க முடியாது, காலை தூக்க முடியாது, தூக்கி தான் விடணும் பிள்ளைங்கெல்லாம். அந்த கண்டிஷனில் நான் இருந்தேன். அப்போ ஆண்டவர் ராத்திரி பேசினார் என்கிட்ட இரவுல, நீ முழுமையா நீ ஆலயத்தில் வந்து நீ காத்திருன்னு சொன்னார். ஏற்கனவே நான் மீட்டிங் போடும்பொழுது 15 நாள் நான் புசியாமல் இருந்திருக்கிறேன், குடிச்சிருக்கிறேன், ஜூஸ் கிஸ் குடிப்பேன், புசியாத இருந்திருக்கிறேன். அந்த நாட்கள் அவளை பலகீனமான நேரத்துலையும் கர்த்தர்ட்ட நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் காத்திருந்தேன். கர்த்தர் எனக்கு பலத்தை தந்தார். ஆராதனை நேரங்களில் கடற்காரங்க வாசலுக்கு வந்துடுவான்னு சொல்லிட்டு பயப்படுவேன். பாடக்கூட முடியாது, கர்த்தருடைய வார்த்தையில் அன்பு காட்டி பேச முடியாது, சிந்தையெல்லாம் அப்படி நோக்கமாக இருக்கும். ஆண்டவர் அதிலிருந்து மாற்றத்தை தந்து எல்லா கடனும் மாற்றி திரும்பவும் எனக்கு ஒரு பெண் பிள்ளையை கர்த்தர் எனக்கு கொடுத்தார். ஆமென். அவளுக்கு இப்போ 23 வயசு ஆகுது. 2000 2026 வரைக்கும் உயிரோடு இருக்கிறது, நான் இருப்பதும் நிர்மூலமாவதும் அவருடைய சித்தம். மனுஷனை நம்பக்கூடாது. ஐயாவுக்கு தெரியும், எங்கள் சொந்த பந்தம்லாம் நான் ஓரம் கட்டிட்டேன். என்னைக்கு வேதாங்கமத்தை எடுத்து ஆண்டவர் ஏற்றுக்கணும், சொந்த பந்தம் எல்லாம், எங்கள் பெரிய குடும்பம் எல்லாம் விட்டுட்டேன் நான். விசுவாசிகள் ஊழியர்கள் தான், இவங்கெல்லாம் வந்துட்டா எனக்கு பெரிய திருவிழா மாரி இருக்கும். எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா ரொம்ப திருவிழா மாரி இருக்கும். என்கிட்ட அதிக அன்பு காட்டுவாங்க. ஐயாலாம் என்னுடைய வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம். அவங்க குடும்பம் அப்படி குடும்பமாக என்னிட்ட அன்பு காட்டுவாங்க. ஒரு ஃபோன் பண்ணால் கூட நானாக வச்சாதான் ஐயா அந்த அளவுக்கு என்கிட்ட ஆலோசனை சொல்லுவாங்க, பேசுவாங்க. கர்த்தர் ஒரு நித்தமே என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த நாள் வரையிலும் நான் இங்கே வந்து 12 வருஷம் ஆகுது நான் இங்கே வந்திருக்கிறேன். நான்
ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன். இதே மாதிரி தம்பி இருந்தாரப்ப அவரு, ஆமா, நைட் பிரேயர் தான். தம்பி இருந்தாரு, எனக்கு ஒரு 1/2 மணி நேரம் வாய்ப்பு கொடுத்தாங்க, நான் பேசினேன். பிரியமானவர்களே, உன் ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவளே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரியமா இருக்கணும் கர்த்தரிடத்துல. கர்த்தரிடத்துல பிரியமா இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்மளை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்பொழுதும் கர்த்தரிடத்துல பிரியமா இருக்கணும். உலகத்துல பிரியமா இருக்கிறதை காட்டிலும் தேவனிடத்திலே பிரியமா இருப்பது நல்லது. ஒரு பொழுதும் கைவிடாத தெய்வம். அல்லேலூயா. இம்மை பொழுது நான் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் என் உருக்கமான உள்ளத்தினால திரும்ப என்னிடத்தில் நினைத்து கொண்டேன். கண்ணு ஒரு நேரம் விட்டா கூட நம்மளால தாங்க முடியாது. ஏதோ வாழ்க்கைன்னா நம்ம பெரிய சொத்து தான் இருந்தாதான் பெரிய ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டா நினைக்காதீங்க. மனரட்சியமா நிம்மதியா இருந்தாலே அதுதான் ஆரோக்கியம். நான் தெரிந்து கொண்ட அதுதான். சொத்தெல்லாம் போனாலும் போகட்டும், எது வேணாலும் போகட்டும், எல்லாம் போக விட்டு கர்த்தர் பார்த்துருக்கிறார். என்கிட்ட எல்லாம் இழக்க செய்து பார்த்துருக்கிறார். எழுந்து போனது திரும்பி கொடுத்திருக்கிறார். கர்த்தர் அல்லவர். இருப்பினும் இந்த நாளில எப்படி வாய்ப்பு தந்து நீங்கெல்லாம் முடித்தா போர் நினைக்கிறீங்க. இருப்பினால கர்த்தர் அல்லவர். எனக்கு கிடைத்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிட்டு ஓடோடி வந்தேன். நான் 1.5 மணி நேரம் வேலூர்ல வண்டி நிறுத்திட்டான். நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆனா சித்தூர்ல இறங்கின உடனே நான் ஆண்டோட சொன்னேன், எனக்கு வழியும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, இதுக்காண்ட உன்னுடைய வேலைன்னு. ஆமேன். உண்மையா தான் சொன்னேன். கரெக்டா வண்டி நான் கேட்கிறேன். டிரைவர் மட்டும் தமிழ் பேசினாரு. ஏறி உட்காருங்க, இது மாதிரி அந்த நந்தி ஹோட்டல்கிட்ட நிறுத்துங்கன்னு சொன்னேன். இது மாதிரி நிறுத்தி, ஓ உங்களுக்காக வண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டாரு. நைட் பிரேயர் நடக்குதுன்னு பிரைஸ்லான்னு சொன்னேன். ஆமென். சோத்திரம். கர்த்தர் அல்ல. இருந்த நாளும் கர்த்தர் எனக்கு வாய்ப்பு தந்தமைக்கு உங்களை காணும்படி செய்ததுக்கு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லு. ஒரு பாடலை பாடி நான் முடித்துருவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நினைத்தாலும் எதை கேட்டாலும் நடப்பதெல்லாம் சித்தமே. இயேசுவே, நடப்பதெல்லாம் சித்தமே. வார்த்தைக்காய் காத்திருக்கிறே, என் ஜெபத்தை கேட்டிடுமே. இயேசுவே, என் ஜெபத்தை கேட்டிடுமே. துணை அன்றே உன் அன்பு குறைந்தால் இப்பூமில் நான் உமக்காய் நிற்பது அரிது. துணை அன்றே உன் அன்பு குறைந்தால் இப்பூமில் நான் உமக்காய் நிற்பது அரிது. காட்டு மரங்களில் நீ கிச்சிலி போன்றவர், காட்டு மரங்களில் நீ கிச்சிலி போன்றவர். అందరూ లేచి నిలబడదాం. అందరూ எல்லாரும் எழுந்து உற்சாகமா சப்பட்டு மங்கி போன என் வாழ்க்கை திரியினை என்ன நினைத்தாலும் எதை கேட்டாலும் நடப்பதெல்லாம் சித்தமே. இயேசுவே, நடப்பதெல்லாம் சித்தமே. வேதனைகள் என்னை விதவிதமாய் வாட்டும், என் மேய்ப்பராம் என்னை தினமும் தாங்குமே. வேதனைகள் என்னை விதவிதமாய் வாட்டும், என் மேய்ப்பராம் என்னை தினமும் தாங்குமே. உலகமே என்னை உதறி தள்ளும் போது, உலகமே என்னை உதறி தள்ளும் போது தனியாக என்னை தள்ளாதையா. ஏசையா, தனியாக
சித்தமே. அந்துரு அந்துரு வாய்ப்பு தந்தமைக்கான நன்றி சொல்லுகிறேன். இந்த நாளிலே இந்த ஸ்தலத்தின் போதகருக்காகவும் உடைய குடும்பத்திற்காகவும் உடைய ஊழியத்திற்காகவும் இந்த விசுவாச குடும்பங்களுக்காகவும் நான் கர்த்தரத்தில் நான் மேன்மை பாராட்டுகிறேன். என்னை அழைத்தமைக்காக பாஸ்டர் ஐயா சேகர் சமூகங்களுக்காக நன்றி சொல்லுகிறேன். கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். நன்றி.